அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி இட்லியும் தோசையும் கொடுத்து போர் அடிக்க வைக்கிறிய அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைங்களுக்கு தோசையிலேயே வெரைட்டியான ஹெல்த்தியான தோசை எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்படின்னா ஹெல்த்தியான தோசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு நான் வல்லாரக்கீரை தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க சொல்ல போகிறேன். இந்த கீரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க வட்ட வட்டமாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடியதுங்க. இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா நேற்று படிக்கிறது இன்றைக்கி மறந்துடுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு வாரத்தில் 2 தடவையாச்சும் இந்த கீரையில் வந்து தோசை, பருப்பு கூட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேனை ஹீட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிட்டிங்கன்னா இந்த நல்லா சுருங்கி வந்துடும். இப்போ இந்த கீரை ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், வதக்கி வச்சு இந்த கீரையை சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் பூண்டுக்கு பதிலாக இஞ்சி கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வந்து 3 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரைச்சி வச்சு இந்த கீரை பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தவாவை ஹீட் பண்ணி தோசை ஊற்றி எடுத்தோன்னா சூப்பரான தோசை ரெடி ஆகிடுங்க. நெய்யிலலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது ரொம்பவே ஹெல்த்தி. இதுக்கு வந்து கார சட்னி சூப்பராக மேய்ச்சாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.